வணக்கம் அனைவருக்கும். இனி எதை பற்றி பேச போனோம்னா, கரூரில் நடந்த அந்த கோர சம்பவம் பற்றி தான். ஒருத்தரா 2 பேரா சாவு எண்ணிக்கை 41,000. இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் சத்திருக்காங்க. மொத்தம் 41 பேர் சத்திருக்காங்க. இந்த 41 பேர் சாவுக்கு யார காரணம்? யாரை குறை சொல்வது? இந்த தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாக சீர்கேடா இல்லை சொல்றாங்க தானே, நம்ம ஆளுங்கட்சி சரி பண்ணிடுச்சுன்ட்டு. அதா யாரோட தப்பு? இந்த 41 பேர் சாவுக்கு யார் காரணம்? இதை பற்றி தான் இன்னைக்கு பேசணும். ஆக்சுவலாக இது பேசக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இது பேசியே ஆகணும். ஏன்னா கொஞ்சம் பேருக்கு இதை பற்றி புரிதல் வேணும். எதனால இது ஆச்சு, என்ன ரீசன், யார் மேலே தப்புன்ட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்களா, பர்மிஷன் கேட்ட இடம் கொடுக்கலன்ட்டு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. வேலுசாமிபுரம் ரவுண்டானால தான் இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனால் இந்த கொடுத்த இடத்துக்கு சரியான டைமுக்கு இவர் தலைவர் இவர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சேர்ந்தாரா? இல்லை. அவருக்கு ஒதுக்கப்பட்ட டைம் ஒன்று, அவர் சேர்ந்த டைம் ஒன்று. கரூர் ஈரோடு சாலை வேலுசாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு. அங்க மார்னிங் இருந்து காத்திருந்த மக்கள், பெண்கள் ஆகட்டும், குழந்தைங்க, இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு மயக்கம் வரதான் செய்யும். கூட்டம் நெரிசல் அதிகமாகும். இதுல ஒரு சில காணொலிகள் எல்லாம் இருக்கு. நான் இதுல இந்த வீடியோவிலே ஆட் பண்றேன், பாருங்க. அது எல்லாம் உள்ள ஓடிட்டாங்க. யார் மேல தப்பு? போலீஸ் பாதுகாப்பு. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. அது அந்த கட்சியோட தலைவர் விஜயே சொல்லியிருக்காரு, நான் இந்த இடத்துக்கு சேர்ந்ததுக்கு காவல்துறைக்கு மிக்க நன்றின்ட்டு. அவங்க வேலை அவங்க கரெக்டாக செஞ்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீங்க? நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைமில் நீங்கள் வந்திருந்தீங்களன்னா இன்னைக்கு இந்த 41 பேர் செத்துருப்பாங்களா? ஏன் வரல? அந்த ட்ரோன் காட்சி இருக்கு, கொஞ்சம் நான் போட்டு விட்றேன், ஆட் பண்ணி விட்றேன், பாருங்க. அது கூட ஏன்னா அந்த ஒதுக்கப்பட்ட டைமில் கூட்டமே இல்லை. அங்கே நார்மலாக ஒரு செட்டில்டான ஒரு க்ரௌடு தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த டைம் கேப்பில், அந்த பர்டிகுலர் 3:30 to 7:30 கேப்புள்ள அந்த கேப்பில் க்ரௌடு இல்லை. அந்த 7:30 ஈவினிங் 4 மணி ஆவ தான் அந்த ஹைப்பு ஃபுல்லாக கிரியேட் பண்ணி விட்டாங்க. விஜய் வர்றாரு, உங்கள் விஜய் வர்றாரு, உங்கள் விஜய் வர்றாரு, மீடியாலாம் ஃபுல்லாக ஹைப் கிரியேட் பண்ணி விட்டு, அப்போ அவர் வர்றதுக்கு நேரம் ஆவ கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் அங்கே அவங்களோட தொண்டர்கள்னு சொல்லக்கூடாது. தொண்டர்களுக்கு எப்பவுமே பொறுப்புணர்ச்சி இருக்கும். அவங்க தொண்டர்கள் இல்லை, ரசிகர்கள், ஒன்லி ஃபேன்ஸ். அவங்களுக்காவது ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கா? சுத்தமாக இல்லை. 10 அடி ஒரு வேன், அந்த கேரவன் அவங்களுக்கு நிற்கிதுன்னா 10 அடி ஒரு இடைவெளி விட்டு நின்று பார்த்துருந்தா இந்த சம்பவம் அவ்வளோ தள்ளுமுள்ளு. எங்கே போயிட போறாரு? இன்னைக்கு இங்கே பிரச்சாரம் பண்ணுறாரு, நாளைக்கு இன்னொரு ஊர் வேலூர். ஒரு நடிகர் படம் பார்க்குறீங்களா? பாருங்க. கட்சி ஆரம்பிச்சிருக்காரோ சந்தோஷம், யாராவது வரணும், கட்சிக்கு எல்லாரும் வரணும், அவங்களோட கருத்தை சொல்லணும், மக்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட்டு போடுவாங்க, ஜெயிக்க வைப்பாங்க. ஆனால் நேற்று அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், காட்டு மிராண்டித்தனமாக நடந்திருக்காங்க. காட்டு மிராண்டிங்களோட மோசமாக நடந்திருக்காங்க ஒரு சிலர். நான் எல்லாரையும் சொல்ல வரல, மேபி எல்லாரும் நல்லா, அதில் கொஞ்சம் பேர் அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஆனால் அப்படி செஞ்சவங்க அந்த காட்சிகளெல்லாம் கூட்டம் முடிந்த பின்னாடி அந்த 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 ரவுண்டான ஏரியா எப்படி இருந்துச்சுன்னா போர்க்களம் மாதிரி காட்சி இருந்துச்சு. எல்லா இடமும் செதஞ்சு கிடக்கு. பேனர்ஸ் கிழிச்சிருக்காங்க, போர்டும் ஒடிஞ்சிருக்கு, பொருள் சேதம் ரொம்ப ஆயிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு கூட்டமா இருக்கு. இந்த கட்சி தலைவர் விஜய் அவர்கள் முதல்ல சரி செய்ய வேண்டியது, உங்களோட கட்சியோட தொண்டர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும் ஒருநிலைப்படுத்தி ஒழுங்குபடுத்துங்க.
அவங்கள ஒரு கட்டுக்கோப்பாக வைங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மக்கள்களை வந்து பண்ணாதவங்க செகண்டரி. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கழகத்தை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வைங்க. அதுக்கப்புறம் இருக்கிறவங்களை பற்றி குறை சொல்லுங்கள். டிவின்னு கத்துறது விட்டு வேற ஏதாவது பண்ணுறீங்களா? ஆளுங்கட்சி செஞ்சிச்சுன்றீங்க. அது வந்து சிபிஐ இருக்கு, காவல்துறை இருக்கு, அது பார்த்துக்கணும். பொதுவான ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு நிர்வாக சீர்கேடு, இதுக்கு முழுக்க காரணம் வந்து திரு விஜய் அவர்கள். அவங்க வர வேண்டிய டைமிங் ஆகட்டும், அவங்க வந்து சேர்ந்த ஒரு டைமிங் ஆகட்டும் இடத்துக்கு, இதுதான் முழுக்க காரணமே. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட டைமில் அந்த டைம் பீரியடில் வந்து அவர் நின்றுந்தாருன்னா இன்னைக்கு வந்து இந்த சம்பவம் நடந்திருக்காது. காவல்துறை நின்று இருக்கு, அது கூட அப்படியே பொருட்படுத்தாமல் தள்ளின்னு போகிறாங்க. ஆனால் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறாங்க காவல்துறை பாதுகாப்பு இல்லைன்ட்டு. ஸோ இது வந்து ஒரு அரசியலில் இது ஒரு கருப்பு நாள். உலக அரசியல் ஒரு ஏதாவது நம்ம அதை இந்தியாவில் எவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கு, போராட்டங்கள் நடந்து, அப்போல்லாம் சாவலை. அது ஒரு நடிகனை பார்க்க வந்து 41 பேர் செத்து இருக்கிறது, இதுதான் இதை விட கேவலம் வேறு எதுவும் இல்லை.